வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது லாட் ஆஃப் மேத்ஸ் சேனல். இந்த சேனலில் மேத்ஸ் ஷார்ட்கட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இயற்கணிதத்தில் டைப் 14 வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி டைப் 13 வரைக்கும் போட்டிருக்கேன். இந்த 13 சம்மோட லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. அதில் எல்லாமே சம் கிடையாது, ஒவ்வொரு டைப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு லிங்காக கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, முதல் எக்ஸ் இயலெண்களை கொண்ட கணத்தில் 30 பகா எண்கள் உள்ளன. மேற்கண்ட கணத்தில் உள்ள பகு எண்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொஸ்டின் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கலாம். அதாவது முதல் எக்ஸ் இயலெண்களை கொண்ட ஒரு கணம் இருக்கு. அப்போ எக்ஸ் இயலெண்கள் அப்படின்னாலே இயலெண்களோட எண்ணிக்கையை கொடுக்கல, அவங்களே எக்ஸில் வச்சுக்க சொல்லிட்டாங்க. அதில் பகு எண்களும் இருக்கும், பகா எண்களும் இருக்கும். பகு எண்களோட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க, பகா எண்களோட எண்ணிக்கையை கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ மொத்த இயலெண்கள் என்ன? எக்ஸு. அதில் பகா எண்கள் 30 அப்படின்னு சொல்லி இது கொஸ்டினில் கொடுத்தது. இப்போ ஒன்றுன்றது பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதனால நம்ம எக்ஸ் இயலெண்களில் உள்ள பகு எண்கள் என்னவா இருக்கும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 30 + 1. அதாவது 30 பகு எண்கள் இருக்குது. அதில் இந்த 1 வந்து சேர்த்துக்கிறோம். 30 பகா எண்களோட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. அப்போ 30 + 1 வந்து சேர்த்துக்கிறோம். இந்த இதில் இருக்க 1 வந்து சேர்த்துக்கிறோம். அப்போ எக்ஸ் மைனஸ் 30 + 1. அப்போ எக்ஸ் மைனஸ் 31 அப்படின்றது கிடைக்கும். இது ஈஸியான சம் தான். இதில் வந்து எக்ஸ் மைனஸ் 30 எக்ஸ் மைனஸ் 31 அப்படின்றது தான் குழப்பம். இந்த 1 வந்து இதோட சேர்த்துக்கிறோம். அதுதான் எக்ஸ் மைனஸ் 31 அப்படின்றத எடுத்துக்கிறோம். அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.